அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால இதெல்லாம் ரிலாக்ஸாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ கொத்தமல்லி கிழங்குக்கு கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கி அந்த துவையெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதிலே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கணும். இதை சப்பாத்தியில் நம்ம ரோல் பண்ணையில் அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் இதை வதக்கி அரைக்கணும். உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், புளி, உப்பு, 2 பல் பூண்டு போட்டு அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். கோதுமை மாவு 3 கப்பு எடுத்து உப்பு போட்டுப்பேன். தேவையான உப்பு, எண்ணெய் 2 ஸ்பூனு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறினக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கிக்கணும், பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினாலும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கினா உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். குழந்தைங்க வெறும் சப்பாத்தியாக கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். வெந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுக்கலாம். அதோட உப்பு, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணுறது. நாலஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரோல் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். கொத்தமல்லி இலையை இதில் போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிறதுனால குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லாக்டவுனில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இந்த வதக்கினதை எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் போட்டு எடுத்து அதை கட்லெட்டாக சின்ன சின்னதாக எடுத்து திருப்பியும் அதே இதிலே போட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலராக வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக போட்டு வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக ப்ரௌனிஸாக நல்லா இதாகிடும், தப்பாயிரும் உருளைக்கிழங்கு. அதனால் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர முடிய அதிலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த கடாயில் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கட்லெட் மாதிரி இருக்கும். குழந்தைங்கள் தனியாக கூட இதை விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம கோதுமை மாவை பிசைஞ்சு ரோல் பண்ணி சப்பாத்தி போட்டுக்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்கும். முள்ளங்கியை தொளி சீவி துருவி வச்சுக்கணும். வெங்காயத்தையும் பொடியாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். ரெண்டு 3 சப்பாத்தி தேய்ச்சி வச்சுக்கலாம். தோசைக்கல்ல போட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம்.
நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கணும். பொதுவாகவே உருளைக்கிழங்குனாவே குழந்தைங்க எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ போட்டிருக்க சப்பாத்தியில் ஒன்று எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை அரைச்சி வச்சுருக்கோம், கொத்தமல்லி சட்னி எடுத்து இந்த சப்பாத்தியில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு கட்லெட், மசாலா கட்லெட்டை ஒரு இதை எடுத்து இதில் நடுவில் வச்சுக்கலாம். நிறைய வேணுன்னா 2 கட்லெட்டாக கூட எடுத்து வச்சுக்கணும். இப்போ முள்ளங்கி துருவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கோஸ் இருந்தால் கூட பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. குடமிளகா இருந்தால் கூட நறுக்கி வச்சுக்கோங்க. ஏதோ வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. கேரட் இருந்தால் கூட நறுக்கி வச்சுக்கோங்க. நான் முள்ளங்கியை துருவி வச்சுருக்கேன், தோல் சீவி. முள்ளங்கியும் வெங்காயத்தையும் அதில் ஃபுல்லாக போட்டுக்கேன் மேலே அப்படி. இப்போ ரோல் பண்ணியாச்சு. சப்பாத்தி 2 சப்பாத்தியை ரோல் பண்ணுவோம். கொத்தமல்லியை தேய்ச்சாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கட்லெட் எடுத்து இதுக்கு நடுவில் வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு இது மேலே முள்ளங்கி தூக்கி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா 1 2 சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தா ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு சப்பாத்தி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். சாப்பிடுவாங்க. நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.